ஓம் நமச்சிவாயா. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூன் மாத கிரக நிலைப்படி ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ஏன்னா ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரக பெயர்ச்சியான திருக்கணிதப்படி கால புருஷ தத்துவப்படி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் 12 வருடங்களுக்கு பிறகு அவரோட உச்சம் பெற்ற பலத்தோட கடகராசியில் பெயர்ச்சி அடைகிறார் 2ஆம் தேதி. சரிங்களா? செவ்வாய் பகவான் அதாவது வீரம், வேகம், துணிச்சல் அனைத்து முயற்சிக்கும் ஒரு செயல்திறன் நம்ம ஒரு சக்சஸா கொண்டு போனோம்னா செவ்வாயோட துணை இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டிலே சொந்த ராசியில் மேஷ ராசியில் மூல திரிகோணம் பெற்று பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் நம்ம சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாங்க. சோ சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் குருவோடு இணையறாருங்க. புதன் பகவானும் குருவோட இணையறாங்க. சோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாத கடைசியில் குருவோட இணையறாங்க. சோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஆசைகள், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார வசதி, முக்கியமா வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமையும் அமைப்பு, முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து தீரும் பாக்கியம் யாராருக்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய புதிய வேலையில யாரெல்லாம் கிடைக்கும், முக்கியமா அரசு சார்ந்த துறை, அரசு வேலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் யாருக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமா இருக்க போகுது, வெளிநாட்டுல அதாவது மாணவர்கள் ஏன்னா குரு பகவான் கல்விக்காரகர். ஸோ மாணவர்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, வெளிநாட்டு யோகம், விசா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில முக்கியமான பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குது. அது ஒன்றா பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதத்தில் உங்க ராசிநாதன் குரு பகவான் பலம் பொருந்தி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் கடகராசியில் உச்சம் பெறுகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5க்கு அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி மேஷ ராசியில் இருக்கிறாரு. அது மட்டும் 9ஆம் அதிபதியான சூரியனும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 7ஆம் இடமான கலசலசானத்தில் அதாவது சமுதாயம், நண்பர்கள் என்ற மாதிரி அமைக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் இந்த மாத கடைசியில் குருவோட இணையறாங்க. ஸோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதம் சில மாற்றங்களும் சில முன்னேற்றங்களும் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியால அதிகமாக துன்பப்பட்டு அதாவது ரொம்ப பிரச்சனையில இருந்து சொந்தங்களை இழந்து அதாவது தாயாரின் உடல்நலத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களும் குடும்பத்துல பிரச்சனை என்ற மாதிரி 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இனிமே உங்களுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னா அந்த சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு படிப்படியா சில மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ குரு மாறினதுக்கு அப்புறம் இந்த மாதம் முதல்ல பாத்தீங்கன்னா குரு பகவான் மாறிடுறாரு. ஸோ மாறி அவரோட பார்வையில் சனீஸ்வரன் இருக்கும்போது, ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 2க்கு அதிபதி, 3க்கு அதிபதி. ஸோ தனுஷு ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலை முயற்சி எல்லாமே அந்த சனி பகவான அதாவது நிலைமையை பொறுத்துதான் அவங்களுக்கு ஒரு நன்மையா அமைந்தாலும் தீமையா அமைந்தும், அதாவது மற்ற கிரகங்களின் பலன் இருந்தாலும், ஏன்னா இவங்களுக்கு நேச்சரா இயற்கையாவே பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம் என்றது குடும்பம், வாக்கு, இந்த மாதிரி தனஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. 3 இடமான கும்ப வீட்டுல அவர் தான் அதிபதி. ஸோ 2ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு முக்கியமான காரகமான கிரகம் சனி பகவான். தொல்லைகளும் கஷ்டங்களையும் கொடுத்து வந்த சனீஸ்வரன் இப்போ குருவின் பார்வையில் சனீஸ்வரன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க எடுத்த முயற்சிகள்லாம் தோல்வியும் சில சங்கடங்களும் சச்சரவுகளும், அது மூலயமா லாஸ். அதாவது நிறைய பேர் தொழில் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா திடீர்னு சரி இவங்க நண்பர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு முதலீடு பண்ணி அதனால லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா குருவின் பார்வையில் சனீஸ்வரன் வரும்போது இது சுபத்தன்மை அடைந்து அவர் இப்போ உங்களுக்கு தனம், அதாவது பொருளாதார வசதி, குடும்பத்துல ஒரு நிம்மதியை உண்டு பண்ணிடுவாருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இவரு தான் அதிபதினும் போது உங்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த சச்சரவுகள், சங்கடங்கள், இவ்வளவு நாளா இருந்து வந்த குழப்பங்கள்லாம் முதல்ல தீருங்க. தனுசு ராசிக்கு ஒரு விடிவு காலமே என்னன்னா குடும்பத்துல எல்லாருக்குமே ஒரு அமைதியான சூழ்நிலை, இன்பமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க தொழிலையும் வேலை பண்ற இடத்துலயும் ஒரு கவனம் சேருவாங்க. ஸோ வீட்டுல பிரச்சனை, ஒய்ஃப் சைட்ல பிரச்சனை, அவங்க சொந்த உறவினர்கள் பிரச்சனை, இளைய சகோதரர்கள் பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது அதனையும் மீறி வேலையும் செய்து கொண்டிருந்தவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்காம ரொம்ப குழப்பத்தில் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமே உங்களுக்கு யோக காலம்னு சொல்லாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. முக்கியமா நண்பர்கள், கூட்டாளிகள் மூலயமா புதிய புதிய தொடர்புகள் மூலமா
மூலயமா உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வரப்போகுது. அதன் மூலயமா பொருளாதார வசதி உண்டாக போகுது. முக்கியமா இந்த ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டிங், புரோக்கிங், இந்த வாடிக்கையாளர் பிசினஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதாவது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ், பேங்கிங் இதுல இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஏன்னா ஏன்னா 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மறைமுக அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்க பூர்வீகத்தை விட்டோ, இல்ல சொந்த இடத்த விட்டோ வெளியூருக்கு போறதோ, இல்ல மாத்தலாறது கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்புகளா உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, குடும்பத்தை பிரிந்து வெளியூர், வெளிமாநிலத்தில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து சொந்த ஊருக்கு மாற்றலாகும் அமைப்பு இருக்கப்படும். உங்கள குடும்பத்தை நோக்கி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தை பிரிந்து இருந்தவங்கலாம் வந்து குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக நீண்ட தூரத்தில் இருந்தவங்க, வெளிநாட்டில் இருந்தவங்கலாம் குடும்பத்தோடு இணையக்கூடிய மாதமாக இந்த இருக்க போகுது. குடும்பத்தோடு அமைதியாக இன்பமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள், புதிய வேலை, அதாவது வேலையில இப்ப நிரந்தர தன்மை எல்லாம் கிடைக்க பெறும். ஏன்னா 8ல் குரு இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பொருளாதார வசதியை கொடுத்துருவார். என்னன்னா வேலையில இருந்து வந்த கஷ்டங்கள், சங்கடங்கள்லாம் உங்களுக்கு வந்து தீரப்போகுது. புதிய புதிய அதாவது புதிய மனிதர்கள் மூலயமா உங்களுக்கு ஆதாயம் உருவாக போகுது. மேலதிகாரிகளின் தொடர்பு மூலயமா, உயர் அதிகாரிகளின் தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு லாபம் பெற போகுது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதன் மூலயமா உங்களுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாக போகுது. முக்கியமா 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் வந்து மாற்றம் அடைவார். அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து மிதுன வீட்டுக்கு போகும்போது அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வேலை நிரந்தரம், பணி நிரந்தரம் கிடைக்க போகுது. ஏன்னா குருவின் ஆதிக்கத்தை கொண்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ், கலைத்துறை, இந்த இதுல இருக்கவங்கலாம், அந்த அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் பணி நியமனம் இல்லாம இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு பணி நிரந்தர அமைப்பெல்லாம் வந்து உண்டு பண்ணிடுவார் 7ஆம் இடத்தில் சூரியன் போகும்போது. வேலை நிரந்தர தன்மைப்படும். அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் பண்றதும், அரசு சார்ந்த உதவிகள் நீங்க காத்துட்டு இருக்கீங்க. அதாவது அரசு சார்ந்த விஷயத்துக்கு வந்து ஏதோ பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, பெண்டிங் இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது. அரசு சார்ந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க பெறுங்கள். முக்கியமா உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ பிரச்சனைங்க, ஏதோ ரோடு போடலைங்க, இந்த தண்ணி வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு இது அரசு சார்ந்து ஏதாவது நீங்க பெட்டிஷன் கொடுத்திருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசு சார்ந்த துறையில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். பொருளாதார வசதி ஏற்படும். அதன் மூலயமா உங்களுக்கு ஆதாயம் பெறப்படும். முக்கியமா அவங்க அரசு துறையில இருக்கிறவங்க மூலயமா உங்களுக்கு வந்து உதவிகள் வரும். இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். பொருளாதார வசதி, வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். முக்கியமா வேலையில வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த பொருளாதார வசதி, வேலையில வந்து சம்பள உயர்வு, ஊதிய உயர்வுலாம் எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிகபட்ச நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பளத்தோடு, ஊதிய உயர்வோடு, இன்கிரிமெண்ட்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. முக்கியமா குடும்பத்தோடு கோவில் இந்த மாதிரி நீண்ட தூர கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் எண். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. வியாழக்கிழமை குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குருவின் அருளால், குரு உங்கள ராசிநாதனால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போதுங்க. ஜூன் மாதம் உங்கள் குடும்பத்தோடு அமைதியான சூழ்நிலையும், புதிய வாய்ப்புகள், அரசாங்க சப்போர்ட், பொருளாதார வசதி, பணப்புழக்கம் அதிகமாக மாற்றக்கூடிய மாதமாக இருக்க போது. உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் இருந்து வருகிற பிரச்சனைகள் தீரப்போகுது. அம்மா வழி சொந்தங்கள், அம்மா வழியான அதாவது உங்களோட இளைய சகோதரன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அம்மா வழி சொந்தங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடன் ஆதரவோடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது. வாழ்க வளமுடன். வணக்கம்.